வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி மகாநீதில் பார்த்தீங்கன்னா, அம்மு வந்து காவேரி வந்து ஃபர்ஸ்ட்டாக மீட் பண்ண போகிறாங்க அம்மான்னு தெரிஞ்சதுக்கப்புறம். ஸோ அம்முக்கு வந்து உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் பார்க்கல ஆனால் காவேரியை. ஆனால் ஸ்கூலுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அந்த சைடு வந்து காவேரி வந்து ஸ்கூலுக்கு வர்றதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து சாரதா பாட்டியும் அவங்க மூத்த பொண்ணு வந்து வந்திருக்காங்க. அம்முக்கு வந்து நேற்று உடம்பு சரியில்லையே, அதனால பார்க்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து காவேரி விஜய் வந்து நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து சாரதாவும் அவங்க பொண்ணு வந்து பார்க்க போகிறாங்க. அப்போ அழுகுறாங்க. "ஏன் பாட்டி அழுகுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்லை, உன்ட்ட தைரியமாக பேச தான் வந்தேன். ஆனால் வந்து உன்னை பார்த்ததுமே அழுக வருது" அப்படின்னு சொல்லிட்டு பாவம் அழுகுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் யாழினிக்கு தான் பாட்டின்னு நினச்சேன். பட் இப்போ எனக்கு நீங்கள் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உடனே சந்தோஷப்படுறாங்க. பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்தது. அந்த சைடு பார்த்தீங்கன்னா, யாழினி வந்து "நான் வந்து போர் அடிக்குது, நானும் ஸ்கூலுக்கு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட ஸ்கூலுக்கு வராங்க. ஸோ அப்போது காவேரி நினைக்கிறாங்க, ஒருவேளை அம்மு ஸ்கூலுக்கு வராளா இல்லையான்னு தெரியலையே, அம்மு வாரான்னு சொல்லி தானே யாழினியை கூட்டிகிட்டு போகிறோம், அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே இருக்காங்க. ஆல்ரெடி வந்து கால் பண்ணதுக்கு திட்டி போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனிவே யாழினி வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அம்மு வந்து அங்கே உள்ள அவங்க ஃப்ரெண்டுகிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, "எனக்கு அம்மா இருக்காங்க, எங்கள் அம்மா இன்னும் சாகலை" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து காவேரியோட அம்மாவோட ரியாக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு காவேரியை பார்த்துட்டு. ஸோ அம்மான்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் அம்மான்னு சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸ் புரியுது. ஸோ பார்க்கலாம் எப்போ தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.